சென்டர் சீட் ஆன்மீக மற்றும் ஜோதிட அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் 12/8/2026 புதன்கிழமை காலை 8 மணி வரை பூசம் நட்சத்திரம், அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரம். இன்றைய சிறப்பு ஆடி அமாவாசை. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்வதும் பித்ருக்கடன் கொடுப்பதும் உங்களுக்கு சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். முழுமையாக நீங்கள் இன்றைக்கு எல்லா புனித காரியங்களையும் செய்து அதன் மூலமாக நீங்கள் நிம்மதி பெறும் நாளாக இந்த நாள் விளங்கும். பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இந்த நாளிலே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். எங்கு சென்றாலும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இந்த நாளிலே உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் சீக்கிரமாகவே முடிந்து உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுக்கு வரும் தொலைபேசி தகவல் இன்னும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் உங்கள் பேச்சினாலே மிகுந்த சந்தோஷத்தையும் செல்வாக்கையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் எதிர்பார்த்த தொகை உங்களுக்கு நிச்சயமாக இந்த நாளிலே வந்து சேரும். பெற்றோர் பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தினால் நீங்கள் எல்லா வகையிலும் உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து விளங்கும். அனைத்து விதமான வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கும் நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்றைய தினம் ஆடி அமாவாசையாக இருப்பதால் நீங்கள் பித்ருக்கடன்களை முழுமையாக செயல்படும் நாளாகவும் இந்த நாள் இருக்கும். முன்னோர்களின் வழிபாடு எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் நாளாக இந்த நாள் விளங்கும். உங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் பெற்றோர் பெரியவர்களின் ஆசிகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்து செல்லக்கூடிய எல்லா பயணங்களுக்கும் துணை நிற்கும் நாளாகவும் ஆசிகளை பெறக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு விளங்கும். கை கால்களிலே சிறு சிறு வலிகள் ஏற்பட்டு நீங்கும் நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள். புனித காரியங்களுக்காக புனித விஷயங்களுக்காக செலவிடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. தாராளமாக செலவிட்டு கோயில் திருப்பணிகள் அன்னதானம் செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும். இந்த நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு சிறிய தாமதத்திற்கு பிறகாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக விளங்கும். மற்றபடி பயணங்களிலே நீங்கள் சற்று விழிப்பாக இருப்பது நன்மையை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். காலை முதலே லாபத்திற்குண்டான பண வரவுக்குண்டான சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளிலே நீங்கள் எடுக்கின்ற எல்லா செயல்களும் உங்களுக்கு முழுமையான வெற்றியை தரும். நீங்கள் எதிர்பாராத நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நீங்கள் கொடுத்து வைத்த பணம் உங்களுக்கு திரும்பி வருவதும் அனைத்து விதத்திலையும் வசூலிக்கும் நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு மிகுந்த சந்தோஷத்துடனும் செல்வாக்குடனும் மகிழ்ச்சியுடனும் எடுத்த காரியத்தை முடிக்கும் சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். நல்ல பல செயல்களை செய்து பிறருக்கு நல்லபடியான உதவிகள் செய்து உயரும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் எடுக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கும் நாளாக இந்த நாள் விளங்கும். இந்த நாளிலே நீங்கள் பித்ருக்கடன்களை முழுமையாக நிறைவேற்றுவீர்கள். அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும். அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் விளங்கும். உங்களுக்கு யாரெல்லாம் உதவிகளை செய்தார்களோ அவர்களுக்கு பல மடங்காக நீங்கள் உதவிகளை செய்யும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. எல்லா வகையான ஆன்மீக மற்றும் கோயில் திருப்பணிகளை சந்தோஷமாக முன்னின்று செய்யும் நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. பரிபூர்ணமாக பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிகளை கிடைக்கும் நாளாகவும் தான தர்மங்களில் சிறந்து விளங்கும் நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். சந்திராஷ்டமம் தொடர்ந்து நடப்பதாலும் மற்றும் உங்களுக்கு தேவையற்ற சில அச்சுறுத்தலை கொடுக்கும் விஷயங்களும் இந்த நாளிலே இருக்கிறது. இந்த நாளிலே நீங்கள் முறையாக முன்னோர் வழிபாடு பித்ருக்கடன்களை செய்வது பித்ருக்களின் ஆசியையும் பித்ருக்களின் அருளையும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் நாளாக இருக்கும். உங்கள் கடமைகளை நீங்கள் முழுமையாக செய்யும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. எடுத்த காரியத்தை தெய்வ அருள் கொண்டு முடிக்கும் நாளாக இந்த நாள் இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் ஒரு சிலர் இன்று உங்களை விட்டு தூரமாக செல்லக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. நீங்களே எல்லா பணிகளையும் செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் பரிபூர்ணமாக வெற்றியை தரும். ஆனாலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். அது சுப செலவாக இருந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நாளாக இந்த நாள் விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நீங்கள் காலையில் திட்டமிட்ட காரியங்கள் சிறு தாமதத்திற்கு பிறகு மாலை நேரத்திலே அதற்கான நல்ல செய்திகளை கேட்பீர்கள். உங்களுக்கு பிடித்த விஷயங்களிலே இன்று ஈடுபடுவீர்கள். இன்று நீங்கள் நண்பர்களிடம் அதிகமாக நேரத்தை செலவிடும் நாளாக இருக்கிறது. நண்பர்களினால் அதிகமான அனுகூலத்தையும் உதவிகளையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. எல்லா வகையிலும் மாற்றமும் ஏற்றமும் நிறைந்த நாளாக இந்த நாள் விளங்கும். அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இன்று எதை செய்யலாம்
எதை விட்டுவிடலாம் என்ற ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருந்தாலும் தக்க சமயத்திலே பல பேருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைத்து நீங்கள் அதை சிறப்பாக செய்து கொடுக்கும் நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. தெய்வ பிரார்த்தனைகளை சிறப்பாக நிறைவேற்றும் நாளாகவும் இருக்கிறது. பெற்றோர் கடன், பித்ருக்கடன் மற்றும் எல்லா விதமான ஆன்மீக விஷயங்களிலும் மகிழ்ச்சியுடன் ஈடுபடும் நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் முன்னின்று செய்த எல்லா செயல்களும் இன்று வெற்றி பெறும். எல்லா விதத்திலும் அனுகூலமும் சந்தோஷமும் பெற்றோர் பெரியவரின் ஆசீர்வாதம் கிடைக்கும் நாளாக இந்த நாள் விளங்கும்.